விழுந்துருச்சுங்க. காய்ஸ் வெறும் 59 டைமண்டில் இந்த அனிமேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஏங்க என்னால் நம்பவே முடியல. என்னங்க இது இவ்வளோ ஈஸியாலாம் எனக்கு கிடைச்சிருது. அவ்வளோ லக்கான ஐடியாங்க இது. போன அரைவல் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா 99 டைமண்டில் கொடுத்துருக்கோம். இது 59 டைமண்ட் தாங்க. காய்ஸ் இந்த அரைவல் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 2 அக்கௌண்ட் எடுக்க போகிறோம். ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டு, இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுடைய அக்கௌண்ட் எடுக்க போகிறோம். 2 அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை டைமண்டில் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி 27ஆந்தேதி நம்ம சர்வருக்கு இந்த அனிமேஷன் ஈவெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. மோகோஸ்வர் நம்ம கேமுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஈவெண்ட் வந்திருக்கு. இதில் 2 இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் அனிமேஷன், ப்ரொஃபைலில் போடுற அனிமேஷன் 2ம். நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பண்டில் கொடுத்துருக்காங்க கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு 2 கன் ஸ்கின்னு. இதில் வந்து நமக்கு எது வேணும்னா அந்த கிறிஸ்டல் எமௌண்ட்டு தாங்க. கிறிஸ்டல் எமௌண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். இது ஓரளவுக்கு பார்க்க கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும். பின்னாடி அந்த கிறிஸ்டல் ஷேப்பில் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போனஸ் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அப்படி இது வந்து நம்ம கேமுக்கு வெளியே அந்த ஃப்ளைட்லேருந்து குதிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வரும். பட் எனக்கு வந்து இதில் வேறு எதுவும் ஒர்த்தாக இல்லை, அதனால் நான் இதை தான் செலக்ட் பண்ணுறேன். அந்த பேகு கட்டானெல்லாம் ஆல்ரெடி கட்டான ஸ்கின் நம்மகிட்ட நிறைய இருக்குது. சரி இதை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல்ஸ்க்கு அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணுவோம். இது 2த்தையும் கன்ஃபார்ம் கொடுப்போமா. கொடுத்துட்டு நம்ம எதுவும் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஐடிக்கு அப்படியே தான் ஸ்பின் பண்ண போகிறேன். இன்னொரு ஐடி தான் நான் ட்ரிக் யூஸ் பண்ணுவேன். இந்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 2 வாட்டி நல்லா இதே கிளிக் பண்ணிப்போம். கிராண்ட் ப்ரைஸ்லேயே எப்படி இருந்தாலும் ஒன்று கொடுத்தாகணும், இல்லைனா இழுக்கடிச்சு தான் கொடுப்போம். பார்ப்போம் எப்படி கொடுக்குறான்னு பார்ப்போம். 2த்தையும் நல்லா கிளிக் பண்ணிவிட்டேன். நானும் கிராண்ட் ப்ரைஸே வந்து கிளிக் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராண்ட் ப்ரைஸ் மேலே கை வச்சதுக்கப்புறம் தான் ஸ்பின்னிங்கே கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்காதீங்க, கண்டிப்பாக கிராண்ட் ப்ரைஸ் விழாது. 9 டைமில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கன் கிரியேட் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு கொடுக்குறப்ப இந்த கிராண்ட் ப்ரைஸ் மேலே கை வச்சு கொடுத்தா அப்பயும் கண்டிப்பாக கொடுக்கல. கிராண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த கிராண்ட் ப்ரைஸ் மேலே வந்து கிளிக் பண்ணாதீங்க. அதை தவிர்த்து மற்ற இது மாதிரிலாம் அதோடைய செலெக்ஷனை வந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிராண்ட் ப்ரைஸ் வந்து சீக்கிரம் வந்துடும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் வவுச்சர்ஸில் தான் நான் கை வச்சுருக்கேன். அதுக்கடுத்து டைமண்டை கிளைம் பண்ணியாச்சு. இப்போ போனோம்னா இப்போ 59 ஸ்பின் போடுறேன். பாருங்கள் விழுதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். விழுந்துருச்சுங்க. காய்ஸ் வெறும் 59 டைமண்டில் இந்த அனிமேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஏங்க என்னால் நம்பவே முடியல. என்னங்க இது இவ்வளோ ஈஸியாலாம் எனக்கு கிடைச்சிருது. அவ்வளோ லக்கான ஐடியாங்க இது. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு அனிமேஷன் இருக்குது. பட் இது வேணுன்றதுக்காக எடுத்தேன். நான் இதுக்கப்புறம் ஸ்பின் பண்ண வேணாம் தாங்க பார்த்தேன். பட் என்ன பண்ணுறது, கிராண்ட் ப்ரைஸ் வந்து சீக்கிரம் வந்துருச்சுனால இன்னொரு கிராண்ட் ப்ரைஸும் கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஸ்பின் பண்ணேன். ஸ்பின் பண்ணால் சரி அது கொடுப்பான்னு பார்த்தா அதுவும் கொடுக்கல. 99 டைமண்டுக்கு பாருங்கள் இந்த வவுச்சர்ஸ் தாங்க கொடுத்தான். சரி இதுக்கு மேலே இதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக 499 டைமண்டு 600 டைமண்ட் நாமத்தை போட்டுருவான். சரி அதனால் ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு போயாச்சு. ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே தாங்க செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணேன். அது நீங்களே பாருங்கள் என்ன ட்ரிக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயும் பாருங்கள் இதேமாரி ட்ரிக் பண்ணால் இது வந்து ப்ரொஃபைலுக்குள்ளே போடுறது தான். இது வந்து அவங்களுக்கு வேணாம், ஆல்ரெடி எதுவும் அனிமேஷன் இல்லை. பட்டு நான் அவங்கள எதுவும் கேட்கல, நானே தான் ஸ்பின் பண்ணேன். சரி இந்த அனிமேஷன் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு ப்ரொஃபைலுக்கு யூஸ் ஆகும். இது வந்து கேம் அனிமேஷன் அவங்ககிட்ட நருட்டோ கொலாபரேஷனில் வந்துச்சிங்களா, அந்த அனிமேஷன் ஒன்று இருக்குது. பட் பரவாயில்ல, விழுந்தால் லக்கு அப்படின்னு நினச்சி நான் கை வச்சு சுற்றினேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம எப்பவுமே ப்ரௌசர் கேட்ச் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, கிளியர் கேட்ச். அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். கிளியர் கேட்ச் என்ன பண்ணால் ஒரு 5 வாட்டி போய்ட்டு கொடுத்தேன். கிளியர் கேட்ச் ஒரு 5 முறை கொடுத்துட்டு பாருங்கள் 1 2 3 4 5 முறை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணால் லக்கி ராயலில் போயிட்டு இந்த டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணுறது இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு 10 ஸ்பின் போட்டேன். ஏன்னா சும்மா தானே இருக்குது, காசாக பணமாக சும்மா போட்டு விடுன்னு சொல்லிட்டு இன்னொரு 10 ஸ்பின் சேர்த்தும் போட்டாச்சு. மொத்தமே பாருங்கள் 84 டைமண்ட் தான் மொத்தமே இருக்குது இவங்ககிட்ட. இந்த இடையில் 84 டைமண்ட் வச்சு தாங்க ஸ்பின்னே பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு நான் ஃபஸ்ட்டே ஸ்பின் பண்ணிங்களா, அதனால் என்ன பண்ணேன், நான் அது மேலே கிராண்ட் ப்ரைஸ் மேலே கை வைக்கல. பாருங்கள் 9 டைமண்டுங்க, நம்பவே முடியல என்னால். ஆனால் என் ஐடி கூட முன்ன போன ஈவெண்ட்டில் வந்து 9 டைமில் வந்துச்சு. இவங்க ஐடிக்கும் இப்போ 9 டைமில் கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் ப்ரைஸ் மேலே கை வச்சுட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் விழாது, கடைசியில் தான் விழும். 1000 டைமண்ட் மொட்டை அடிச்சிருவாங்க. அதுக்காக மட்டும்தான் நான் கிராண்ட் ப்ரைஸில் வந்து கிளிக் பண்ணாமல் நான் வந்து ஸ்பின் பண்ணது. சரி இன்னொரு ஸ்பின் போட்டு பார்ப்போம், இன்னொரு அனிமேஷன் கொடுக்குறாங்களான்னு ஒரு நப்பாசையில் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் விழலை. ஏதோ ஒரு வாட்டி தான் கிடைக்கும், மறுபடியும் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தா கிடைக்காது. சரி ஓகே பரவாயில்ல கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டுக்கு வந்து கில்டு செலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஆல்ரெடி கில்டு செலெக்ஷனுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பட்டு ஆனால் அந்தளவுக்கு நான் கில்டு செலெக்ஷனும் வைக்கல, அந்தளவுக்கு பிளேயர்ஸ் யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணல. இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா க்ளோரி பாயிண்ட் வந்து வீக்குக்கு ஒரு 5000 பாயிண்ட்ஸ் அடிக்கிற மாதிரி பிளேயர்ஸ் எனக்கு வேணும். மெயினாக பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், கம்பல்சரி நேம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இது வந்து நான் எப்படி சொன்னால் ரூம் மேட்ச் வச்சு தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன்.
கண்டிப்பாக ஒரு 4v4 இல்லை ஒரு ஸ்குவாட் மேட்ச் வச்சோ கண்டிப்பாக ரூம் மேட்ச் வச்சு தான் செலக்ட் பண்ணுவேன். அதை நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் வந்து ஒரு வீடியோவை வந்து நான் கிரியேட் பண்ணி போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் கில்டுக்கு வர ஆசைப்படுறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி போடுறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நம்ம கில்டு லெவல் பார்த்தீங்கன்னா 5th லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 2-3 வாரமாக 5th லெவலில் தான் இருக்குது. க்ளோரி பாயிண்ட் புஷ் பண்ணுற அளவுக்கு பிளேயர்ஸ் சார் என்கிட்ட கிடையாது. அதனால் எனக்கு வந்து பிளேயர்ஸ் தேவை. வீக்குக்கு ஒரு 5000 க்ளோரி பாயிண்ட் அடிக்கிற மாதிரி எனக்கு வேணும். அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அது என்னைக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அன்றைக்கி வந்து ரூம் மேட்ச் வச்சு செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் சேனல் யாராவது ஜாயின் பண்ணிங்க. நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் மேக்ஸிமம் அதில் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுறேன். மேக்ஸிமம் கமெண்ட் பேஜில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு அஃபிஷியலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ இதோட முடிச்சுப்போம். இதே மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.